அனைவருக்கும் வணக்கம். இந்த வகுப்பறையில் x³ - 27 x - 3 the whole square x² - 9 இதனுடைய மீச்சிமை என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய இந்த கோவையை நீங்கள் இப்படி எழுதலாம். இந்த 27 3 கியூப்னு எழுதலாம். 3 நேரம் பெருக்கும்போது நமக்கு 27 கிடைக்கும். x³ - 3³ என்பதை a³ - b³ இந்த ஃபார்முலா படி நம்ம இதை மாதிரி விரித்து எழுதிக்கலாம். x - 3 x² ப்ளஸ் 3x ப்ளஸ் 3² இந்த மாதிரி எழுதலாம். இந்த ரெண்டாவது இருக்கக்கூடிய இந்த கோவையை x - 3 ஹோல் ஸ்கொயரை x - 3 ஹோல் ஸ்கொயர் இப்படி எழுதிக்கலாம். இந்த மூணாவது இருக்கக்கூடிய இந்த கோவையை x² அந்த 9 3 ஸ்கொயர்னு எழுதலாம். இது a² - b² இந்த ஃபார்முலா படி இருக்குது. அந்த ஃபார்முலா படி நம்ம இதை x + 3 x - 3 நம்ம எடுத்து எழுதிக்கலாம். இப்போ இந்த 3 உறுப்பில் இருக்கக்கூடிய காரணிகள் பொதுவாக இருக்கிறத நம்ம ரவுண்ட் பண்ணுங்க. இப்போது எல்சிஎம் கேட்டிருக்கிறதுனால இதில் உயர்ந்த அடுக்கு ஏதோ அதை நம்ம ஃபஸ்ட்டு எடுத்து எழுதணும். அப்போது இதில் 2 தான் உயர்ந்த அடுக்கு. அப்போ x - 3 த ஹோல் ஸ்கொயர். அது போக எதுலாம் இருக்கோ அதை நம்ம எடுத்து எழுதணும். அப்போ x + 3 அடுத்து இதை நம்ம விரித்து எழுதணும்னா x² ப்ளஸ் 3x 3² 9 ஆகும். இது ஆப்ஷன் சியில் கரெக்டாக இருக்குது. சி தான் இது கரெக்டான ஆன்சர். இதே மாதிரி நீங்கள் அடுத்த கணக்குலையும் முயற்சி பண்ணுங்கள். இது ஓல்டு கொஸ்டின் பேப்பரில் 2 முறை கேட்கப்பட்ட ஒரே கேள்வி. நன்றி, வணக்கம்.